லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? பாருங்க, ஒருவேளை நீங்க நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பண்றவங்களா இருக்கலாம், இதெல்லாம் நினைச்சு பெருசா என்னாதுங்க. ஒரு ஸ்திரீட்ட 10 வெள்ளிக்காசுல அதுல 9 இருக்கு, 1 காணாம போச்சு. அந்த 1 கருத்தாய் தேடினாலும் இருக்கு. நீங்க ஏதோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில கிருபைகளை நம்பி என்ன செய்யாதுங்க, ரொம்ப அனுபவத்தில் இருக்குன்னு நினைக்காதுங்க. 1 இல்லை தெரியுமா, அதாவது 9 இருக்கு, 1 வெள்ளிக்காசை காணல. அந்த 1 வெள்ளிக்காசை எவ்வளோ கருத்தாய் தேடிச்சோ அந்த ஸ்திரீ, அதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் உங்களிடத்தில் இருக்க நன்மைகளை பார்க்காதுங்க, உங்களிடத்தில் இருக்க குறைகளை பாருங்க. உங்களால் ஜனங்களுக்கு இடரப்படக்கூடியதான அந்த நிலைகளை பாருங்க. அதான் முக்கியம். விளக்கை கொளுத்தி, வீடு தானே நினைச்சு சும்மா போகல, வீடா இருந்தாலும் தூசி பிடிச்ச இடத்துல அந்த நானே ஒளிஞ்சிருக்கலாம், இல்லை அங்கேயும் குப்பைகள் இருக்கும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். அப்ப என்ன பண்றா, வீட்டுக்குள்ள விளக்க கொளுத்துது, வீட்டுக்குள்ள விளக்க கொளுத்து. நீங்க செய்ய வேண்டியதுதான், வேதங்கிற வெளிச்சம், உபதேசங்கிற வெளிச்சத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கொளுத்தி பாருங்க. வேதமே வெளிச்சம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, அந்த வேதத்தின்படி என் வாழ்க்கை எப்படி இருக்குது, உபதேசம் கொடுக்கப்படுது, அந்த உபதேசத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வெளிச்சத்துல சும்மா உங்களே நினைச்சிடாங்க, நல்ல அனுபவத்தில் இருக்கேன், நல்ல அனுபவத்தில் இருக்கணும். அப்ப வேதங்கிற வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கிடுங்க, உபதேசங்கிற வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கிடுங்க. இதன்படி என்னுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு, நான் முன்மாதிரியா வாழ முடிகிறதா, எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கா, இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கான்னு உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீ கருத்தாய் தேடினாள் என்று இருக்கு. 9வது வசனம் வாசிங்க. அவள் சந்தோஷம் அடைந்தாள், என கண்டுகிட்டா. வாசிங்க. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? பாருங்க, அவள் கருத்தாய் தேடினாள். 9 இருக்குல்ல, வாழ்க்கையை ஓட்டிடலாம், அப்படி பார்க்கல. அவள் கருத்தாய் தேடினாள், தேடி அதை கண்டுபிடித்த பிறகு சந்தோஷம் அடைந்தாள். ஏன் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இல்லை? காரணம் என்ன, என்ன சுபாவம் எனக்குள்ள இருந்து அது எனக்குள்ள தவறான விதத்தில் எனக்கு கிரியை செய்து, எது என்னைய கீழ் நோக்கி இழுக்குது, எது எனக்கு பாவ வழியில இழுக்குது, எந்த சுபாவம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்க தெரியல. ஏதோ ஒரு சில நல்ல காரியங்கள் இருக்கும், அதையே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. அந்த ஸ்திரீ கருத்தாய் தேடினா. நீங்க செய்ய வேண்டியதுதான், நீங்க செய்ய வேண்டியதுதான். தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருக்கு, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு, நான் அடுத்தவங்க இடர பண்றேன், குற்றங்கள் குறைகள் என் வாழ்க்கையில வருது. அப்ப அதுக்கு காரணம் என்ன, அதை கண்டுபிடிங்க. அதை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிற வரைக்கும், மேல் பூச்சியாட்டு நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நினைக்கிற வரைக்கும் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது.